ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே பார்க்க போகிறோன்னா, நாளைக்கு என் பையனோட பர்த்டே இருக்குது. அதுக்காக ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நான் கிளம்பிட்டேன். மத்தியானமாக தான் கிளம்பி போனேன். அவன் காலேஜ் இருக்கிறதுனால காலேஜிலேருந்து அப்படியே துணி கடைக்கு வரேன்னு சொல்லிட்டான். நம்ம கடலூரில் இருக்கிற ஆனந்தம் ஸ்டோரு தான் போகலான்ட்டு பிளானு. ஆனால் அவன் காலேஜிலேருந்து வரத்துக்குள்ளே நான் சீக்கிரமாக போயிட்டேன். அதனால் துணி கடையில் போயிட்டு ரொம்ப நேரம் இருந்து பார்த்துட்டு இருந்தோன்னா நம்ம மனசு மாறிடும். அதனால் சரி வீட்டுக்கு தேவையான பொருள் கடைக்கு வந்தாலாவது ஏதாவது தேவையானது வாங்கலாம். எனக்கும் கொஞ்சம் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. ஆடி மாதம் ஆஃபரில் போய் பார்த்தப்போ கூட நமக்கு அவ்வளோ ஆஃபரில் இல்லைங்க. இந்த மாதம் என்னவோ தெரியல, நிறைய பொருளுங்க வந்திருந்தது. ஆனால் நமக்கு தேவையானது தான் நம்ம எடுக்க முடியும், எவ்வளோ பொருள் பார்த்தாலும் சரி. நானும் ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் எல்லாத்தையும் சும்மா அப்படியே விண்டோ ஷாப்பிங் மாதிரி பார்த்துட்டே இருந்தேன். கொஞ்சம் தேவைப்படுறதெல்லாம் எடுத்தேன். கொஞ்சம் எனக்கு ஸ்டோரேஜ் பாக்ஸ் தேவைப்படுது. நம்ம பெரிய ஃப்ரிட்ஜு இப்போ வாங்கினதுனால கொஞ்ச நாள் முன்னாடி ஸ்டோரேஜ் வைக்கிறதுக்கு நல்ல இந்த டப்பர் வேர் மாதிரி நல்லா டைட்டாக ஹேர் டைட் கண்டெய்னர் பாக்ஸ் மாதிரி இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்ஸுங்கெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா கம்ஃபர்டபுளான ப்ரைஸில் தான் இருந்தது. 3 பீஸு 999, 3 பீஸ் 230. இந்த பாருங்கள், இந்த பெரிய பாக்ஸ் எல்லாமே 229 தான், 230ன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நல்லா 3 பாக்ஸ் இருக்குங்க உள்ளுக்குள்ளே. 1 பெருசு, அதுக்குள்ளே 2 சின்ன சின்னது. நல்லா இருக்குது. ஆனால் நல்லா பிரித்து பார்த்தேன், சாம்பிள் பீஸ் ஒன்று நல்லாவே இருக்குது, நமக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். இது ஒன்று எடுத்துக்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் 99 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு 2 பாக்ஸ் இருந்தது. அதுவும் 3 பீஸ் இருந்தது. மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் சும்மா அப்படி ஒரு ஷாப்பிங் மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். இந்த தட்டு இட்லி வாங்கணுன்னு ரொம்ப நாள் ஆசைங்க. அது எடுத்து பார்த்தேன். 3 தட்டு பீஸ் தான் இருக்குது. ஆனால் 499 போட்டிருந்தாங்க. ரொம்ப விலை ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுக்கலை. வீட்டில் அம்மாலாம் திட்டுவாங்க, இந்த மாதிரி ஓவர் ப்ரைஸ்லலாம் வாங்க வேண்டாம். நாங்களாம் அந்த காலத்தில் டம்ளரில் சின்ன சின்ன கிண்ணங்களில் அப்படின்னு சொல்லிட்டு டம்ளர் இட்லி, கிண்ணம் இட்லின்னு ஆசைப்பட்டு சாப்பிடுவோம். வீட்டில் அம்மா அந்த மாதிரி செஞ்சு கொடுப்பாங்க. குட்டி குட்டி டம்ளரில் ஊற்றி வைக்கிறது, கிண்ணங்களில் ஊற்றி வைக்கிறது, இந்த ஆர்டின் ஷேப்பில் இருக்கிற கிண்ணம் எனக்குன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு கேட்டு வாங்கி சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிட்டதுக்கு இதுவும் தட்டு இட்லின்னு இப்போ ஃபேமஸ் ஆகிடுச்சு. அதனாலேயே என்னவோ எல்லோரும் வாங்குறாங்கன்னு ஓவர் ரேட்டாக இருந்தது. பிளேட்ஸ் எல்லாம் கூட நல்ல குவாலிட்டியாக நல்லா இருந்தது. ஆனால் ஓவர் ரேட்டு. இந்த பிளேட்டு பாருங்கள், 700 ருபீஸ் கிட்ட போட்டிருக்குறாங்க. ஓவர் வெயிட்டு. ஆனால் நல்லாயிருக்கு, குவாலிட்டி வைஸ் பார்க்க சொல்ல நல்லாயிருக்கு. குவாலிட்டிக்காக வாங்குறதுன்னா வாங்கலாம். சில பேர் நல்லா இருக்கணும், ஸ்ட்ராங்காக பொருள் அப்படின்னு நினைப்பாங்க இல்லையா. கண்ணாடி பிளேட்ஸு, பீங்கான் பிளேட்ஸு அதெல்லாம் நிறையவே இருந்தது. பீங்கான் ஐட்டம் பாட்டில்ஸ்லாம் பார்க்க நல்லா இருந்தது. ஆனால் நம்ம யூஸ் பண்ணும்போது அதை ஒரு குழந்த போல் யூஸ் பண்ணணும். தலையை பிடிச்சி குழந்தைய தூக்குன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி தான். இப்போ நம்ம இந்த பிளேட்டெல்லாம் எடுக்கும்போது பார்த்து பத்திரமா குழந்தைங்க மாதிரி யூஸ் பண்ணணும். அதுவே ஒரு பெரிய விஷயம் இல்லையா. அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர் பவுல்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இது ஒரு மாதிரி பிளாஸ்டிக்கும் கிடையாது, பீங்கானும் கிடையாது. ஒரு மாதிரி நல்ல குவாலிட்டியாக நல்லா திக்காக இருந்தது. சூடான ஐட்டம் கூட ஊற்றலான்னு சொன்னாங்க. நம்ம சூடாகவே வச்சு சர்வ் பண்ணலாம், செஞ்சு ஊற்றி டைனிங்கில் அப்படின்ட்டு. அதனால் எனக்கு பிளாக் கலர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் 1+1 சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. 140 ருபீஸ். அது ஒன்று எடுத்தோன்னா ஒன்று ஃப்ரீ. இந்த பாக்ஸில் இருந்தாங்க 100 ருபீஸில் எடுத்தேன். அதுக்கப்புறம் முடிஞ்சிருச்சு நம்ம ஷாப்பிங் வேலை. பையன் வந்துட்டான், அவ்வளோதான். அவர் வந்துட்டார்னா ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டார். வா போகலான்னு சொல்லிட்டு துணி கடைக்கு வந்துட்டோம். ஆனந்தம் ஸ்டோருக்கு வந்துட்டு பார்த்தோம், காலியாக இருந்ததுங்க கடை. இந்த மாதம் இப்படி காலியாக இருக்குது, அடுத்த மாதம் பாருங்கள் நிற்க கூட நேரம் இருக்காது. பையனும் நானும் சேர்ந்துட்டு வாடா வீடியோ எடுக்கலான்னு சொன்னால் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுறான். வேணாம், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீடியோ போடணும்னு சொல்கிறாங்க, நான் வரமாட்டேன், காட்ட மாட்டேன் முகத்தன்ட்டு நான் ஓடுறான். சுற்றி எடுத்தாலும் ஒளிஞ்சு ஓடிட்டுருக்கான் எனக்கு. இந்த பாருங்க, இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். சரி, அதுக்கப்புறம் எதுக்கு 4 பேர் பார்க்குறாங்கன்ட்டு டீசெண்ட் ஆகிட்டோம். நம்மளும் துணி கடையை சுற்றி பார்த்தாலும் அதே தாங்க இருக்குது. என்னங்க இருக்குது இந்த ஆம்பளை பசங்களுக்கு? ஃபுல்லாக கட்டம் போட்டது, கோடு போட்டது. இந்த ஷர்ட்டு தாங்க இருக்குது. சுற்றி பார்த்துட்டு கடுப்பாயிடுச்சுங்க எனக்கு. அதுலேயும் சரி, எதுக்கு 4 கலர் எடுத்து போட சொல்லி பார்த்தோம் வந்ததுக்கு. இதை பாரு அதை பாருன்ட்டுன்னு எல்லாம் போட்டதாகவே இருக்குது. வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் என்ன இந்த கலர் எடுத்தியா, அந்த கலர் எடுத்தியான்வாங்க. அப்புறம் 2-3 ஷர்ட்டு செலக்ட் பண்ணி எடுத்தாச்சுங்க. அவருக்கு லைக்ரா பேண்ட் வேணும்னு சொன்னார். சரி, அதனால் 2 லைக்ரா பேண்ட்டும் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், கோட் சூட் எடுத்துக்கியேண்டா அப்படின்னு.
இல்லை இல்லை அடுத்த வருஷம் 18 வயசு அப்போ எடுத்துக்கிறேன் இப்போ வேண்டாம் அப்படின்ட்டா. நிறைய ஃபங்க்ஷன்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்க்க சொல்ல ரொம்ப ஆசையாக இருக்குங்க, நல்ல ஷர்ட்டுலாம். ஆனால் போட மாட்டேங்குதுங்க பிள்ளைங்க ரொம்ப விரும்பி. அவ்வளோதாங்க, லிஃப்ட்டுக்கு வந்தாச்சு. அவருக்கு தேவையானதெல்லாம் எடுத்தாச்சு. நம்ம வீட்டுக்கு இப்போ கிளம்ப வேண்டிய நேரம் வந்து விட்டது. அதனால் லிஃப்ட்டில் வந்தாச்சு. கொஞ்சம் ப்ளவுஸ் பீட்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாரீ கிட்டலாம் போவே இல்லைங்க. ப்ளவுஸ் மீட்டு மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். சரி பார்த்துட்டு எது எடுக்கலாமா அது எடுக்கலாமான்னு அப்படி யோசிச்சுட்டு இருந்தேன். சரி பார்த்தா 150 ருபீஸ் போட்டிருந்தாங்க ஒரு மீட்ரு. நல்லா தான் இருந்தது, குவாலிட்டி வைஸ் பார்த்தா நல்லா இருந்தது. ஆனால் எல்லாமே என்னவோ பார்த்தா இருக்கிற கலராகவே இருக்கிற மாதிரி இருந்தது. சரி எதுவும் எடுக்கலைங்க. பார்த்துட்டு வந்தாச்சு. பில் போடுற செக்ஷன் வந்துட்டு பில்லும் போட்டாச்சு. நம்மளும் பில் போட்டுட்டு அவ்வளோதான் கிளம்பியாச்சு. வெளியே வந்துட்டு காஃபி கொடுத்தாங்க பில்லுக்கு. காஃபி வாங்கி குடிச்சிட்டு சரி குழந்த காலேஜிலேருந்து வந்துட்டு எதுவுமே சாப்பிட்ல. வாடா ஸ்நாக்ஸு சாப்பிட்லாம்ல. இல்லை இல்லை என்னை ஹோட்டல் தான் கூப்பிட்டு போகணும். அவன் பர்த்டேக்கு மட்டும் அவனை ஹோட்டல் கூப்பிட்டு போயிட்டு ஷாப்பிங் போனீங்க இல்லையா, என்னையும் ஹோட்டல் தான் கூப்பிட்டு போகணுன்னு சொல்லிட்டான். அதனால் பக்கத்தில் ஒரு ஹோட்டல் இருக்குது, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அதனால் அங்கே வந்துட்டோம் நாங்கள். பையன் வந்து ஒரு சில்லி பரோட்டாவும் டேஸ்ட் வைஸ் பார்த்தா நல்லா தான் இருந்தது. இன்னும் கொஞ்சம் நிறைய குடமிளகா போட்டுட்டாங்க. குடமிளகா நம்ம கடையில் வாங்கினா ஒரு குடமிளகாவே 10 ரூபா 15 ரூபான்றாங்க. கடைக்காரங்க எப்படி தான் அவ்வளோ போட்டிருக்காங்கன்னு தெரியல. நல்லா தான் இருக்குது. நான் சாம்பிள் கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டேன். ஆனால் நம்ம ஆர்டர் பண்ணது என்னவோ பார்த்தீங்கன்னா சோலாபூரி. என்ன தான் வீட்டில் நம்ம குட்டி குட்டியாக பூரி சுட்டு சாப்பிட்டாலும் ஹோட்டல் போனால் அந்த பெரிய சோலாபூரி பார்த்தா ஒரு ஆசை தாங்க. அதுக்கு அவங்க கொடுக்குற ஒரு சன்னா மசாலா கொஞ்சம் ஸ்வீட்னஸ்ஸாகவே இருக்கும். அது நம்ம என்ன தான் வீட்டில் நம்ம செஞ்சால் கூட அந்த டேஸ்ட்டு வர மாட்டேங்குது. அந்த ஸ்வீட்னஸ்ஸான அந்த சோலாபூரியோடு வச்சு சாப்பிடும்போது நல்லா தாங்க இருந்தது. என்ன தான் சோலாபூரிக்கு சட்னி சாம்பார்லாம் தரலனாலும் நம்ம கேட்டு வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா. 3 கலரில் சட்னி பார்க்க